முன்னாள் அமைச்சர் சிபி ரத்நாயக்கா அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். அது குறித்த சில தகவல்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 410 அதிகரித்திருக்கிறது. அது சம்பந்தமாக இடர் முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள மேலதிக தகவல்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கண்டி மாவட்டத்திலிருந்து ஒரு துயரமான செய்தி என்னென்று சொன்னால், ஒரு சிறிய கிராமம், ஒரு மலை அடிவார கிராமம் அப்படியே முழுமையாக மண்ணுக்குள்ளே வந்து புதையுண்டு அதில் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்றிருக்கின்றன. அது குறித்த சில விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். அதேவேளையில் வளிமண்டலவியல் திணைக்களம் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. மீண்டும் மழைப்பொழிவு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முன்னாள் அமைச்சர் சிபி ரத்நாயக்கா அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு காலமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக போயிருந்தவர். பிறகு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தவர். நீதிமன்றம் சொல்லியிருக்குது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அவரை விளக்கமறியலில் வைக்க சொல்லி. எனவே அவர் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அவர் மீது மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 410 அதிகரித்திருக்கிறது. காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை 336 அதிகரித்திருக்கிறது. இடர் முகாமைத்துவ நிலையம் இன்று காலை 10 மணிக்கு வெளியிட்ட இறுதி அறிக்கையின்படி இந்த தரவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் தான் 410 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 336 பேரை இன்னமுமே கண்டுபிடிக்க முடியல. அவர்களுக்கு என்ன நடந்தே தெரியல. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய துயரமான விஷயம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 14 லட்சத்தை நெருங்கி இருக்கிறது. 14,66,615 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சேதமடைந்த வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 565 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. 20,271 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றன. இன்றைக்கு காலமாக போட்ட காணொலியில் சொல்லியிருந்தாங்க 15,000 சொச்ச வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் 20,000 நெருங்கி இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், இப்போ தான் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இன்னுமே எந்தெந்த இடங்களில் எவ்வளவு பாதிப்புகள் என்று சொல்லி இன்னும் முழுமையாக அந்த பாதிப்புகள் அளந்த முடியலை தானே. அதனால் வேற வேற இந்த எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டே போகுது. அந்த அடிப்படையில் 410 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 336 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். கண்டி மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு துயரமான சம்பவம், ஒரு மனதை உருக்குகின்ற சம்பவம். என்னென்னு சொன்னால், கண்டியில் இருக்கக்கூடிய 2 மலைத்தொடர்கள், 2 பிரபலமான சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய, அதாவது ஹைக்கிங்னு சொல்லுவது தானே, மலையேறுறது, அந்த ஹைக்கிங் செய்யக்கூடிய 2 முக்கியமான மலைத்தொடர்கள். ஒன்று நக்கிள்ஸ் மலைத்தொடர், நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதே போல் ஜஹங்கல மலைத்தொடர் என்று சொல்லி, இந்த 2 மலைத்தொடருக்கும் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருக்குது. நெல் வயல்கள் நிறைந்த ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் மண் சரிவு ஏற்பட்டு, அதாவது இந்த 2 மலையிலேயும் இருந்து என்ன செய்திருக்குன்னு சொன்னால் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மண் அப்படியே சரிஞ்சு இந்த கிராமத்தை அப்படியே முழுமையாக மூடி இருக்குது. இந்த வயல் வெளிகள் நிறைந்த அந்த அழகான கிராமத்தை, அந்த கிராமத்தினுடைய பேர் நெலும் மலை என்று சொல்லப்படுகிறது. அதாவது உடத்தவ பகுதியில் இருக்கக்கூடிய நெலும் மலை என்று சொல்லப்படுற ஒரு சிறிய அழகான கிராமம். அந்த கிராமமே அப்படியே மூடப்பட்டு அதில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 31 பேருடைய இறுதிச் சடங்குகளும் இன்று நடைபெற்றிருக்கின்றன. பார்ப்பவர்களுடைய மனதை உருக்கும் விதமாக இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஒரு சிறிய கிராமமே, நாங்கள் திரைப்படங்களில் கேள்விப்பட்டிருப்போம், இந்த அத்திப்பட்டி என்று சொல்லப்படுற ஒரு கிராமமே அப்படியே காணாமல் போன என்று சொல்லி, அது அப்படியே இங்கே நிஜமாக நடந்திருக்குது. இந்த நெலும் மலை என்று சொல்லப்படுற இந்த கிராமம் அப்படியே காணாமல் போய் அதிலே 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு துயரமான சம்பவம் கண்டி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. மண் சரிவு ஒன்று வந்தது. முத வீட்டுக்கு தான் வந்துச்சு. என் பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு. மண் சரிவில் எல்லாம் மொழிகி போயிட்டாங்க எல்லாரும். அதே நேரத்தில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து பாஞ்சு போனேன். நாங்கள் போக்குள்ளே வெள்ளம் பெருசாகி அந்த பக்கம் போக்குள்ளே வந்துடுச்சு. வீடு முழுக்க வெள்ளம் பெருகிடுச்சு. அதில் கல்பாறையெல்லாம் சாதாரணமாக ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு மேலே தான் எங்களோட பூமிக்கு அப்படி அடிபட்டு செதறி போனோம். நாங்கள் அந்த இடத்துல நானும் என் மனைவியும் காப்பாற்றப்பட்டோம். அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த இடத்துல நான் வெளியே போக்குள்ளே சிறு பிள்ளைகளோட மருமகள்லாம் போயிட்டாங்க. எனவே இன்னும் என்னென்ன தகவல்கள் எல்லாம் வெளிவரப்போதோ, என்னென்னத்தையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட போகிறோமோ தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.
முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. அங்கே 10க்கும் அதிகமான குளங்கள் உடைப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றினுடைய சேத விவரங்களும் இப்பொழுதுதான் அளவீடு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த 10க்கும் மேற்பட்ட குளங்கள் உடைப்படுத்ததன் காரணமாக 50,000 ஏக்கருக்கும் அதிகமான வயல் காணிகள், நெல் வயல்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1500க்கும் அதிகமான கால்நடைகள் காணாமல் போயிருப்பதாக இப்போ முதல் கட்டமான அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பதான் அந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டு கொண்டு வருது. முதல் கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியாகி உள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு செய்தி. இப்போ நீங்க பார்க்குற இந்த காணொளி கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கியிருக்கின்ற மக்களை இராணுவத்தினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி கொண்டு செல்கின்ற காட்சி தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு காணொளி. அம்மா தடியம் இருக்கான் ஊன்ற தடி அம்மா அம்மா தடிதான் முதல்ல பள்ளமா கஞ்சலமா அதே வேளையில் இன்னும் ஒரு காணொளி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கிளிநொச்சியிலேருந்து வட்டக்கச்சிக்கு போகிற ரோட்டு இருக்கு தானே, அந்த ரோட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீதியை புனரமைக்கின்ற பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைக்கு முழுமையாக புனரமைப்பு பணிகள் முடிஞ்சு நாளையிலிருந்து அந்த வீதி போக்குவரத்து இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த தகவல்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளன. அடுத்ததாக நுவரெலியாவில் இருந்து ஒரு செய்தி. நுவரெலியா மாவட்டத்தில் சிக்கியிருந்த வெளிநாட்டு உல்லாச பயணிகளை மீட்டு அவர்கள் பத்திரமாக இப்பொழுது கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் இவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், நாட்டினுடைய பல பகுதிகளில் உல்லாச பயணிகள், வெளிநாடுகளிலிருந்து வந்த உல்லாச பயணிகள் சிக்கியிருந்தார்கள். இனி அவர்கள் எல்லோரையும் மீட்டு பத்திரமாக அவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறதை ஒரு மிகப்பெரிய பணியாக இருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நுவரெலியாவில் சிக்கியிருந்த ஒரு தொகுதி உல்லாச பயணிகள் இப்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் நுவரெலியாவுக்கு ஒரு பெரிய ஒரு அணியினர் வந்திருக்கிறார்கள். அதாவது மீட்பு அணியினர். இவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா சாதாரண பொதுமக்கள் தான். அதாவது சாதாரண பொதுமக்கள் களுத்துறை மாவட்டத்தில் இருந்து பெற்றும் எண்ணிக்கையில் ஒரு பெரிய டீமாக நுவரெலியாவுக்கு சேர்ந்திருக்கிறார்கள். நுவரெலியாவுக்கு தேவையான சகல விதமான உதவிகளையும் செய்து போட்டுத்தான் நாங்கள் போவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு தன்னார்வ தொண்டர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வரும்போது சும்மா வராமல் இந்த புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களுக்கு தானே, உதாரணமாக பேக்கோ மெஷின்ஸ், அதே மாதிரி டிப்பர்கள், இதே மாதிரி தேவையான கருவிகள் எல்லாத்தையும் கொண்டு பெரிய டீமா வந்திருக்கிறார்கள் களுத்துறையிலிருந்து. உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எனவே இவர்களுடைய வரவு நுவரெலியா மாவட்டத்தில் பல மீட்பு பணிகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் அந்த மனிதாபிமானம் என்று சொல்றது. இப்ப ஒரு பகுதி மக்கள் ஆபத்தில் சிக்கியிருக்கக்குள்ள இன்னும் ஒரு பகுதி மக்கள் போயிட்டு மனிதருக்கு மனிதர் உதவி செய்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விடயம். எனவே இந்த அணி வந்தது சமூக வலைதளங்களில் பலத்த பாராட்டுகளை பெற்று வருகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. அடுத்து வரும் சில நாட்களுக்கு மீண்டும் மழைப்பொழிவு இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், வடக்கு கிழக்கு பருவக்காற்று இருக்கு தானே, அந்த பருவக்காற்றினுடைய தாக்கம் இன்னமுமே இலங்கையில் இருந்து கொண்டுதான் இருக்குதாம். அந்த வடக்கு கிழக்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் காரணமாக இந்த மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லி, அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வட மாகாணம், கிழக்கு மாகாணம், வட மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், மற்றது மத்திய மாகாணம், இந்த மாகாணங்களில் தான் இந்த மழை வீழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வழக்கமா இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் வரைக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம், இவையில் இப்படித்தான் சும்மா சொல்லி கொண்டு போனோமா, நான் மழையும் பெறாது ஒன்றும் பெறாண்டி போட்டு பேசாமல் இருப்போம் தானே. ஆனால் இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது. இந்த எச்சரிக்கைகளை நாங்கள் புறந்தள்ள முடியாது. ஏன்னு சொன்னால், இப்படி ஒரு பேரழிவு வரப்போது என்ற எச்சரிக்கை கூட முதலே சொல்லப்பட்டது தான். அதை பெருசாக சீரியஸாக எடுக்கலன்றதான் இப்போ சொல்லப்படுற முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. எனவே வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்கிற இந்த எச்சரிக்கையை நாங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாது. குறிப்பிட்ட இந்த மாகாணங்களில் அடுத்து வரும் சில நாட்களுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் எச்சரிக்கையாக இருப்போம்.
வீடுகளை சுத்தம் செய்வதற்கான உதவித்தொகை அரசாங்கத்தினால அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் செய்திகளில் சொல்லியிருந்தாங்க, வீடுகளை சுத்தம் செய்யறதுக்காக, அதாவது வீடுகளை புனரமைக்கிறதுக்காக இல்லை, சும்மா கிளீன் பண்ணுறதுக்கு, சுத்தம் பண்ணுறதுக்காக 10,000 ரூபாய் அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இப்போ அந்த தொகை 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அது ஒரு நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். முதல் கட்டமாக 25,000 ரூபாய் கொடுத்து வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ண பிறகு சேதங்களை அளவிட்டு அதை புனரமைக்கிறதுக்கான உதவித்தொகைகளையும் காலப்போக்கில் அரசாங்கம் வழங்கும் என எதிர்பார்க்கலாம். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. அந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய எச்சரிக்கை மிக மிக முக்கியமானது. எனவே செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் மிகுந்த அவதானத்துடன் இருப்பது நல்லது. எனவே மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.